ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இதை பார்த்த மற்ற அரசவையினருக்கு தெனாலிராமன் மீது பொறாமை ஏற்பட்டுச்சு. அவங்க அடிக்கடி, அரசே, எங்ககிட்ட என்ன குறை? நீங்கள் ஏன் எங்களை விட தெனாலிக்கு அதிக முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதில் அரசரின் சிரிப்பு தான். ஒரு நாள் தெனாலி விடுப்பில் போயிருந்தார். அரசர், அமைச்சர், சேனாதிபதி முதலானோர் மாறுவேடத்தில் நகர்வலம் போனாங்க. பேசிக்கொண்டே ஒரு கிராமத்தை அடைந்தாங்க. ஓரிடத்துல விவசாயிகள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்து பார்த்த அரசர் அவர்கள் கிட்ட சென்று, நாங்கள் வெளிநாட்டினர், உங்கள் இந்நாட்டு அரசர் சரியாக கவனிச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அனைவரும் அரசரை புகழ்ந்தாங்க. பிறகு அரசர் ஒரு முதிய விவசாயி கிட்ட அதே கேள்வியை கேட்டார். உடனே அவர் சட்டென அங்கிருந்து எழுந்து எங்கோ போய்விட்டு பிறகு திரும்பி வந்தார். அவர் கையில் ஒரு கற்பங்கழி இருந்தது. வந்ததும் அதை அவர் இரு கையாலும் உடைத்தவாறு, சகோதரா, எங்கள் அரசர் இதை போன்றவர் அப்படின்னு சொன்னார். அவரது பதில் அரசருக்கு ஆச்சரியத்தை தந்தது. அமைச்சரை திரும்பி பார்த்தார். அமைச்சரோ, அரசே, அவர் உங்களை அவமானப்படுத்துகிறார். அவர் எங்கள் அரசர் பலவீனமானவர், எவரும் அவரை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்பதை குறிக்க கரும்பை ஒடித்து காட்டினார்னு சொன்னார். இதை கேட்டதும் அரசருக்கு ஆத்திரம் வந்தது. அவர் ஏதோ கூற வந்தார். அப்போது பின்னால் இருந்து தலைப்பாகை கட்டிய ஒருவர் எழுந்து, கோபப்படாதீங்க தயாநிதியே, இப்போது கிழவர் கரும்பை உடைத்து அரசர் கரும்பு போல் மேலிருந்து கசப்பும் இடையில் இனிப்பும் உடையவர் என்பதை உணர்த்தத்தான் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தனது பொய்த்தாடியை எடுத்தார். அது வேறு யாரும் இல்லை, தெனாலிராமன் தான். அரசே, என்னை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் நான் உங்கள் பணியாளன். என்னால் உங்களை விட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னார். இதை கேட்ட அரசர் சிரித்து விட்டார். தெனாலியை வாரி அணைத்து கொண்டு, நான் உன்னிடம் பிரியம் வைப்பதற்கு காரணமே இதுதான் அப்படின்னு புகழ்ந்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அமைச்சர், ராஜகுரு மற்றும் சேனாதிபதிக்கு அவமானமாக போயிடுச்சு. அதன் பிறகு அரசவையில் தெனாலி மதிப்பு மேலும் அதிகரித்துச்சு. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.